வணக்கம். இந்த பதிவு மீண்டும் ஒரு முக்கியமான பதிவு. 7ஆம் வகுப்பு இயல் 1, 2 படிச்சிட்டவங்க, 3வது இயல் படிக்க ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த பதிவை தொடருங்க. இந்த பதிவில் இயல் 3ல் தேசியம் காத்த செம்மல் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து வாவு சிதம்பரனார் பற்றியும் இலக்கணம் வழக்கு பற்றியும் பார்க்க போகிறோம். இது 3 பேருக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். டெட் எக்ஸாம், ஒர்க்கிங்கில் இருக்கிற டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஒரு தடவை கேட்டாலே உங்களால் ஆன்சர் பண்ணி எழுத முடியும். நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் புக் எடுத்து வச்சு படிங்க. இப்போ நான் ஒன்றுமே படிக்காமல் இருக்கிறவங்க கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படித்தவங்க எழுதி பார்க்க ஆரம்பிங்க. அடுத்து நான் ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்கள விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம் வருது. இந்த வருஷம் 2 எக்ஸாம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. வருமானு கேட்காதீங்க. டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்க 2 எக்ஸாம் வரப்போகுதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எஸ்ஜிடி படிக்கிறவங்களுக்கும் இதில் ஒரு வரி விடாமல் படித்து வச்சுக்கோங்க. தேசியம் காத்த செம்மல் பற்றின கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எஸ்ஜிடி படிக்கிறவங்க நிறைய முறை 10th ஸ்டாண்டர்டை ரிவைஸ் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெட்டுக்கு ஃபஸ்ட்டு 30 கொஷின் கேட்பாங்க. எஸ்ஜிடியில் டெட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 30 கொஷின் கேட்பாங்க. அது முழுக்கவே 10th பற்றி தான் இருக்கும். அதனால் 10th திரும்ப திரும்ப படிங்க. நாம் இன்றைக்கி நம்ம பதிவை பார்க்கலாம். நீங்கள் எந்த பதிவு பார்த்தாலுமே உங்களுக்கான டைமை அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுதா, உங்களை அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுதாங்கிறத யோசிச்சுக்கிட்டு அந்த வீடியோவை தொடருங்க. ஏன் வீடியோவாக இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ தொடர்ந்து வரும். நாம் இன்றைக்கி பாடம் பார்க்கலாம். தேசியம் காத்த செம்மல். முதல்ல நான் வச்சுருக்க நோட்ஸில் ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து கப்பலுடைய தமிழ்னு பார்க்கலாம். தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி பார்க்கலாம். தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? நம்ம முத்துராமலிங்க தேவர். இவரை சுத்த தியாகின்னு சொன்னது பெரியார். எப்போ பிறந்தார்? 1908. இவர் பிறந்த ஊர் பசும்பொன். இவர் மாவட்டம், இந்த பசும்பொன்ங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. முத்துராமலிங்க தேவரின் தந்தையார் உக்கிரபாண்டிய தேவர். அவங்க அம்மா ராணி அம்மையார். யார் இவங்க அம்மா சின்ன வயசுலேயே இறந்துருவாங்க. முத்துராமலிங்க தேவர் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்படுவார். முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்றது கமுதியில், அதுக்கு அடுத்து உயர்கல்வி மதுரையில் படிப்பார். இருந்தாலும் அவர் பிளேக் நோய் பாதிக்கப்பட்டதுனால இடையிலே படிப்பை நிப்பாடிடுவார். படித்த பள்ளி பசுமலை பள்ளி. முத்துராமலிங்க தேவர் படித்த பள்ளியோட பேர் பசுமலை பள்ளின்னு ஒரு பள்ளியில் படித்தார். முத்துராமலிங்க தேவர் சொற்பொழிவு ஆற்றிய மொழிகள் என்னென்னு கேட்பாங்க. அவர் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்துலேயுமே நல்லா பேசுவார். முத்துராமலிங்க தேவர் என்னென்ன கலைகள் கற்றிருந்தார் தெரியுமா? சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். 1 2 3 4 5ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கையை வச்சு சொல்லி பாருங்கள். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். மேடைகளில் அரசியல் பேச தடை விதிக்கிற சட்டம் தான் வாய்ப்பூட்டு சட்டம். இது வட இந்தியாவில் பால கங்காதர திலகருக்கு போட்டாங்க. நமக்கு தென்னிந்தியாவில் நம்ம முத்துவுக்கு போட்டாங்க. அடுத்து 97வது கேள்வி பாருங்கள். தேசியம் காத்த செம்மல்னு பாராட்டினது யார்? நம்ம முத்துவை திருவி.க. தான் பாராட்டியிருப்பார். திருவி.க. வங்க சிங்கம் என போற்றப்படுபவர் நேதாஜி. நேதாஜி நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். யாரோட? முத்துராமலிங்க தேவரோட. முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு இருந்தார் அப்படின்னா அது யாருன்னா நேதாஜி தான். அவரோட அழைப்பு, முத்துராமலிங்க தேவரோட அழைப்பை ஏற்று மதுரைக்கு வந்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. நேதாஜி தான். எப்போ வந்தார் அப்படின்னா 1939 வந்தார். நேதாஜி தொடங்கிய இராணுவம் இந்திய தேசிய இராணுவம். அந்த தேசிய இராணுவத்தில் அதிகமாக சேர்ந்தது தமிழர்கள் தான். காரணம் என்ன? ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் தான் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேரை இந்திய தேசிய இராணுவத்துக்கு அனுப்பியிருப்பார். விடுதலைக்கு பின் முத்துராமலிங்க தேவரால் நடத்தப்பட்ட வார இதழ் எதுன்னு கேட்பாங்க. நேதாஜிங்கிற இதழை நடத்தினார். காரணம் என்ன? ஃப்ரெண்டோட பேர்லையே இதழை தொடங்கியிருப்பார். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய ஊர் எது? சாயல்குடி. அந்த உரையோட தலைப்பு என்ன அப்படின்னா விவேகானந்தரை பற்றி தான் அவர் பேசியிருப்பார். 3 மணி நேரம் பேசியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. காமராஜர் தான் அதை கேட்டுட்டு இருந்தார். அதை கேட்டு காமராஜர் என்ன சொன்னார்? இது போன்ற ஒரு பேச்சை நான் கேட்டதே இல்லை. இவரது பேச்சு விடுதலைக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து முத்துராமலிங்க தேவரோட நினைவிடம் உள்ள ஊர் எது அப்படின்னா பசும்பொன். பசும்பொன் அவரோட நினைவிடம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்றத்தில் அவரோட திருவுருவ படமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இது வேகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நான் ரிவைஸ் தான் பண்ணுறேன், அதனால தான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பதிவு 7ஆம் வகுப்பு இயல் 3 போய் பார்த்தீங்கன்னா இது லெசனாக நடத்தியிருப்பேன். ஒரு வரியாக சொல்லியிருப்பேன். நீங்கள் கேட்டால் கூட அதை வச்சு
எக்ஸாம் எழுதிட முடியும். முத்துராமலிங்க தேவர் தோன்றி மறைந்த நாள் இது அக்டோபர் 30. இந்திய அரசு தபால் தலையில் வெளியிடுச்சு. அவருக்கு தபால் தலை அதாவது ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1995. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே, அது சால பொருந்தும். அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன், அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளில் அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை என பட்டத்தை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவரது வழக்கம் என்று பாராட்டியவர் ராஜாஜி. உள்ளத்தையும் உதட்டையும் பற்றி சொல்லியிருக்காரு ராஜாஜி. அடுத்து பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்க தேவர் பேசினது வெள்ளையர் காலத்தில் இருந்த விட்டல்பாய் மாதிரியும் வல்லபாய் பட்டேல் போன்றும் மேதைகள் பேசின பேச்சு மாதிரி இருந்தது அப்படின்னு வட இந்திய இதழ்கள் பாராட்டி இருக்கு. டேஷில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றார் அப்படின்னா 1937 ஃபஸ்ட்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றார். யாருக்கு எதிராக? முத்துராமலிங்க தேவர் யாரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அப்படிங்கிற மன்னரை எதிர்த்து, ராமநாதபுரம் அரசரை எதிர்த்து வெற்றி பெற்றார். இதே இயர்லேயே இன்னொருத்தரும் ஜெயிச்சிருப்பார், விவி கிரி. அவர் யாரை எதிர்த்து போட்டியிட்டார் அப்படின்னா போப்பிலி அரசை எதிர்த்து போட்டியிட்டார். முத்துராமலிங்க தேவர் போட்டியின்றி வெற்றி பெற்ற ஆண்டு எதுனா 46. ஃபஸ்ட்டு 37 அரசரை எதிர்த்து போட்டி போடுவார். அதுக்கு அடுத்து 46 போட்டியே இல்லாமல் ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் அரசரே எதிர்த்தாச்சு, ஜெயிச்சாச்சு, அப்புறம் யார் எதிரில் நிற்க போகிறா? அந்த மாதிரி 47 அவரே ஜெயிச்சிருவார். முத்துராமலிங்க தேவர் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா 52, 57. உடல்நல குறைவாக இருந்தால் போதிலும் போய் ஓட்டை கேட்காமலே ஜெயிச்சது எப்போ அப்படின்னா 1962. ஃபஸ்ட்டு 37, அடுத்து 46, அடுத்து 52, 57 சட்டமன்றம் நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் 62 லாஸ்ட்டு. அடுத்து ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்க கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் குற்ற பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியை கருதுறதுக்கு பேர் தான் குற்ற பரம்பரை சட்டம். குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடினது யாருன்னா நம்ம முத்துராமலிங்க தேவர். அதை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்தினார். அது எங்கே அப்படின்னா கமுதியில். இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிர்த்து மாநாடு நடைபெற்றதில்ல. அது எந்த வருடம் அப்படின்னா 34 தான் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து மாநாடு நடத்தியிருப்பார். அதுக்கு அடுத்து இந்த மாநாடு போராட்டம் இது எல்லாம் நடத்தியிருக்கார் இல்லையா, அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் இல்லையா. அது எப்போ கிடச்சிது அப்படின்னா 1948 குற்றப்பரம்பரை சட்டம்ங்கிறது நீக்கப்பட்டது. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள்: தேசியம் காத்த செம்மல், விஜயபாஸ்கர், பிரவசன கேசரி, சண்டமார்கம் அதாவது சன்மார்க்க சண்டமாருதம். யார் அப்படின்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் தான். இந்து புத்த சமய மேதை எல்லாமே நம்ம தேசியம் காத்த செம்மல் தான். அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார் 1939 ஜூலை 8. கோயில் நுழைவு போராட்டத்தை திட்டமிட்டது யாருன்னா வைத்தியநாத ஐயர். ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்திய சங்கம் எதுன்னா ஜமீன் விவசாயிகள் சங்கம். உழுபவர்க்கே நில உரிமை அப்படிங்கிற இயக்கத்தை கொண்டு வந்தது நம்ம முத்துராமலிங்க தேவர் தான். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்திய முத்துராமலிங்க தேவர் விவசாயிகளின் துயர் துடைக்க குத்தகை இல்லாமல் எத்தனை ஊர்களில் இருந்த தனது நிலத்தை பிரித்து கொடுத்தாரு அப்படின்னா 31 ஊர்களில் இருந்த தன்னோட நிலத்தை யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கே கொடுத்துட்டாரு. விவசாயிகளுக்காக அவர்களுக்கு சரியான விலை கிடைக்க ஏற்படுத்திய கூட்டுறவு அமைப்பு தான் பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை. பண்டகசாலைங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு உரிமையான விலை கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இது. 1938 காலகட்டத்தில் மதுரையில் தேவர் எத்தனை தொழிலாளர் சங்கங்களுக்கு தலைவராக இருந்தார்? 23. 31 கிடைச்சதுனால 31 கொடுத்ததுனால 23 கிடைச்சதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 ஊரில் இருந்த நிலத்தை கொடுத்தாரு. அவர் 23 தொழிற்சங்கங்களுக்கு தலைவராக இருந்தார். தொழிலாளர் உரிமைக்காக தேவருடன் இணைந்து போராடினது நம்ம ஜீவானந்தம். வருஷம் எப்போனா 38. தொழிலாளர் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 38. 1938 தொழிலாளர் போராட்டத்திற்காக தேவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை எது? 7 திங்கள் 7 மாதம் அவர் சிறையில் இருந்தார். என்ன அப்படின்னா ரீசன் என்னென்னா அவர் தொழிலாளர்களுக்காக போராடினார். உழவர்களின் நலனுக்காக மாநாடு நடைபெற்ற இடம் ராஜபாளையம். பெண் தொழிலாளர்கள் எந்த காலகட்டத்தில் ஊதியத்தோட கூடிய விடுப்பு வேணும் அப்படின்னு நம்ம முத்துராமலிங்க தேவர் போராடினார். மகப்பேறு காலத்தில் அவங்களுக்கு ஊதியத்தோட விடுப்பு தரணும் அப்படின்னு.
அவர் எந்தெந்த சிறைகளெல்லாம் இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் எல்லா ஊர் சிறைகளுக்கும் போயிட்டு வந்திருக்காரு நம்ம முத்துராமலிங்க தேவர். எந்த சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில். போர் முடிஞ்சோடனே அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 1935 தேவர் டேஷ் மற்றும் டேஷ் ஆண்டுகளில் 2 முறை பர்மாவுக்கு போனார். 36, 55, 1936 மற்றும் 55. தேவர் பர்மாவில் பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று எந்த வரவேற்பை ஏற்க மறுத்தார்? பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்கிற ஒரு நிகழ்ச்சியை அவர் வேண்டான்னு மறுத்துட்டார். அடுத்து, முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த மொத்த நாட்கள் எவ்வளவு? 20,075. அதில் சிறையில் வாழ்ந்த நாட்கள் 4000. அப்போ 5ல் 1 பங்கை அவர் ஜெயிலே தான் கழித்தார். முத்துராமலிங்க தேவர் மறைந்த ஆண்டு 1963 அக்டோபர் 30. புக் பேக் பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டினது யார்? ராஜாஜி கிடையாது, திருவிக்கன்னு மாற்றிக்கோங்க. அடுத்து கப்பலோட்டிய தமிழன் பார்க்கலாம். கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார். தூத்துக்குடியில் அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறத மிக அழகான நிகழ்வாக சொல்லியிருப்பாங்க. சொன்னது யாருன்னா ராப்பி சேதுப்பிள்ளை. சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் யார்? பாலகங்காதர திலகர். மராட்டிய வீரர் என்று போற்றப்படுபவர் திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதல் என்போம் என்று பாடினதும் பாரதியார். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பினும் உயிர் பெற்றேலும் புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதிபதி பின்ஹே. அப்போ அவருக்கே தோணியிருக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கினது அந்த பின்ஹே அப்படிங்கிற நீதிபதி தான். இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை. கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும்பணி செய்தவர் நம்ம வ.உ. சிதம்பரனார். சிறையில் இருந்தபோது வ.உ. சிதம்பரனார் எந்த நூலை படித்தார்? தொல்காப்பியத்தை படித்து தன் தொல்லையெல்லாம் மறந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னல்களை வென்றார் வ.உ. சிதம்பரனார். இந்நிலை படித்து இன்னல்களை வென்றேன்னு சொல்லியிருப்பார். மனம் போல் வாழ்வு என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் நம்ம வ.உ. சிதம்பரனார். அந்த நூல் யாரோடது அப்படின்னா ஆலன் என்கிற அறிவு நூல். அது ஆலன்கிற ஒரு இயற்றிய அறிவு நூல் தான் அது. அதை மனம் போல் வாழ்வுங்கிற பெயரில் மொழிபெயர்த்திருப்பார். இளைஞர்கள் எளிதில் உணருமாறு வ.உ. சிதம்பரனால் எழுதிய சிறு நூல் தான் மெய்யறிவு மற்றும் மெய்யறம். மெய்யறிவு, மெய்யறம். பாயக்காண்பது பூம்புணல் வெள்ளம், பாயக்காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம்னு பாடியிருப்பார் நம்ம பாரதியார். கனவு காண்பது அவர் தான், சுதந்திரம் கிடைச்சிடும் அப்படின்னு. பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம். அடுத்து, தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர் என பன்முக திறன் பெற்றவர் யார்? நம்ம ராப்பி சேதுப்பிள்ளை. ராப்பி சேதுவை எவ்வாறுலாம் சொல்கிறாங்க? சொல்லின் செல்வர்னு சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமானது பாருங்கள். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனையை உரைநடையில் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்பாங்க. ராப்பி சேதுப்பிள்ளை தான் செய்யுளில் இருந்த எதுகை மோனையை உரைநடைக்கு கொண்டு வந்தார். இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் யாரோடது அப்படின்னா இவரோட தான் தமிழ் இன்பம். இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் தமிழ் இன்பம். அது யாரோடது அப்படின்னா ராப்பி சேதுப்பிள்ளையோடது. அடுத்து, ஆற்றங்கரையிலே என்ற நூலை எழுதியவர் ராப்பி சேதுப்பிள்ளை. ராப்பி சேது எழுதின நூல்கள்லாம் பாருங்கள். கடற்கரையினிலே, அடுத்து தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு எல்லாமே ராப்பி சேதுவோடது தான். நம்ம பாடப்பகுதி இருக்கு இல்லையா, கடற்கரையினிலே அப்படிங்கிற நூல்லேருந்து தான் நமது பாடப்பகுதியை சுருக்கி கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விடுதலையெல்லாம் அடைஞ்சு, அதாவது இப்போ இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை பெற்றார் இல்லையா, அந்த சிறை தண்டனையெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் தூத்துக்குடி கரையில் போய் நின்னா அவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதே மாதிரி அவர் எப்படி அந்த சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்கு பாண்டித்துறையார் தான் தலைமையாக இருந்தார். அந்த சுதேசி கப்பல் நிறுவனத்துக்கு தலைமை வகித்தது யாருன்னா பாண்டித்துறையார். இவர் செயலாளராக தான் இருந்திருப்பார். அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து எந்த துறைமுகத்துக்கு போயிருக்கும் கப்பல்? கொழும்புக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற வரைக்கும் படிச்சுக்கோங்க. நம்ம
வழக்கு பார்க்கலாம். அடுத்து வழக்கை புக்கிலே பார்க்கலாம், புக்கை பார்த்து படிக்கலாம். வழக்கு ப்ளஸ் போலி ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அதோட வகைகளும் பார்க்க போகிறோம். வழக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, முன்னோர்கள் எதை எப்படி வழங்கினாங்களோ அதே மாதிரி நாமளும் பயன்படுத்துகிறது தான் வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் வழக்குன்னு சொல்கிறோம். முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்துனாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பயன்படுத்துகிறது தான் வழக்கு. இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று இரு வகைப்படும். இயல்பு வழக்கில் 3 இருக்குது. என்னென்ன அப்படின்னா இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. அதில் தான் போலி வருது பாருங்கள். ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொல்லை பயன்படுத்துகிறது தான் இயல்பு வழக்கு. அதை 3ஆக சொல்கிறாங்க. இலக்கணம் உடையது அப்படின்னா ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இலக்கணத்தோட ஒரு சொல்ல சொன்னால் அது இலக்கணம் உடையது. நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொல்லலாம் கரெக்டாக இலக்கண முறைப்படி இருக்கா, நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்ல என்னன்னு சொல்கிறோம், இலக்கணம் உடையது. சரி, இலக்கண போலி அப்படின்னா என்ன? போலினா என்ன? டூப்ளிகேட். ஒரு வார்த்தைக்கு டூப்ளிகேட் மாதிரி இருக்கும். இல்லத்தின் முன்பகுதியை இல் முன்னு தான் சொல்லணும். இல்லத்தின் முன்பகுதி, அப்போது இல் முன் அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. ஆனால் இதை நம் முன்னோர்கள் எப்படி சொன்னாங்கன்னா 3ல் என மாற்றி சொன்னாங்க. இது அப்படியே கேள்வியாக கேட்டிருந்தாங்க. 3ல்ங்கிறது எதை குறிக்கும்னு கேட்டிருந்தாங்க. இல்லத்தின் முன்பகுதி. கிளை நுனியை கிளை நுனின்னு தானே சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நுனி கிளை அப்படின்னு சொல்லுவோம். அது வழக்கத்தில் மாறி வர்றதுனால அது அப்படியே மாறிடுச்சு. இதை தான் போலின்னு சொல்கிறோம். வார்த்தை அப்படியே டூப்ளிகேட்டாக மாறும். முன்னாடி இருக்கிறது பின்னாடி வரும், பின்னாடி இருக்கிறது முன்னாடி போயிருக்கும். அதுதான் இலக்கண போலின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையா விடினும் அதை நாம் கரெக்டாக மீனிங் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதனால் இதை இலக்கண போலியில் சேர்த்துருக்காங்க. சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின் தொக்கப்போலி என்றும் அழைப்பர். முன்பின் தொக்கப்போலின்னு எதை சொல்கிறோம், இலக்கண போலியை சொல்கிறோம். மேலும் சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் இதெல்லாம் இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டு. வாயில் அப்படிங்கிறத வாசல்னு சொல்கிறோம். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல்னு சொல்கிறோம். இல்லத்துக்கு நுழையும் வழி இல்வாய், இதை நம்ம வாயில்னு மாற்றி சொல்கிறோம். இல்வாயில் வாயில்னு சொன்னால் அது போலி. அதே வாயிலுங்கிற சொல்ல வாசல் அப்படின்னு சொன்னோம்னா அது மருவு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? வாயில் அப்படிங்கிறத வாசல்னு சொன்னால் அது மருவு. இல்வாய் அப்படிங்கிறத வாயில் அப்படின்னு மாற்றி சொன்னோம் அப்படின்னா அது போலி. அடுத்து மருவு பார்க்க போகிறோம். மருவு அப்படிங்கிறது நம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. ஷார்ட்டாக சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மருவுன்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சைன்னும், திருநெல்வேலிங்கிறத என்னன்னு சொல்கிறோம், நெல்லைன்னு சொல்கிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் மருவு எனப்படும். இல்லை, கோவை அப்படிங்கிறது குடந்தைன்னும், எந்தை அப்படின்னா நும் தந்தைங்கிறத எந்தைன்னும், பொழுதுங்கிறத போதுன்னும், சோழ நாடை சோநாடு அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்துக்காக பிறர்கிட்ட சொல்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த மீனிங்கே பண்ணி ஆகணும், அந்த மீனிங் போய் சேரணும். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. சொல்ல ஒரு கஷ்டமாக இருக்கிற ஒரு வார்த்தையை எப்படி சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தகுதி வழக்கு. தகுதி வழக்குக்கு மீனிங் சொல்லணும் அப்படின்னாக்கா, குழந்தை டாய்லெட் போயிடுச்சு அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா. அதை குழந்தை வெளியே போய்விட்டதுங்கிறதுக்கு கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தகுதி வழக்கில் அதுவும் ஒரு டைப்பு. இந்த தகுதி வழக்கை 3ஆக பிரிக்கிறாங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? 3. இடக்கரடக்கல். இடக்கரடக்கல்னால் என்னென்னா வெளிப்படையாக சொல்ல தகாத சொல்ல தகுதியுடைய சொல்னால் சொல்கிறது தான் இடக்கரடக். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இடக்கரடக்கல்ல வரும். அடுத்து மங்களம் அப்படிங்கிறதுக்கு செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல். ஏன்னா நம் முன்னோர்கள் கருதி செத்தார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்களாம். செத்துட்டாங்கங்கிறதே சொல்லாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டிருக்காங்க. இயற்கை எய்தினார்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது மங்களம் இல்லாத சொற்களை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறது. ஓலை அப்படின்னா திருமுகம்னு அர்த்தம். ஓலைனா திருமுகம். கருப்பு ஆடு அப்படிங்கிறது வெள்ளாடு. வெள்ளாட்டையும் கருப்பு ஆடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. விளக்கை அணைன்னு சொல்லாமல் விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுகாடுங்கிறத நன்காடுன்னு அழைச்சிருக்காங்க. இதெல்லாம் மங்களம். அமங்கலமான சொற்களை மாற்றி மங்களமாக சொல்கிறது தான் மங்களம். குழுவுக்குறி அப்படின்னாக்கா ஒரு குழுவில் மட்டும் அதை சொல்லி அதுக்கான மீனிங் கரெக்டாக இருக்கும், வெளியில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது. அதுக்கு பேர் தான் குழுவுக்குறி. சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் ஒரு வார்த்தையை வச்சு பேசிப்பாங்க. அதான்
குழுவுக்குறி. பொன்னை பரி என்று பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஆடையை காரை என பயன்படுத்துகிறாங்க. ஆடையை காரை எனல் யானைப்பாகர் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி. மூன்றில் ஒரு சொல்லுக்கு மாறாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை தான் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி. எல்லாமே ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறு சொல்ல பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரீசன் வேறு, ஒன்றுலேயும் ரீசன் வேறு, ஆனால் பண்ணுற வேலை என்னமோ சேம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமாக சொல்லுதல் மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரிகிறாப்புல சொல்கிறது குழுவு குறி. அடுத்து போலி அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. அறம் செய்ய விரும்பு, இது ஔவையார் வாக்கு. அரண் வலியுறுத்தல், இது திருக்குறளில் வர்றது. ரெண்டுமே மீனிங் ஒன்று தான். அறம்னாலும் அரண்னாலும் ஒன்று தான். ஆனால் லாஸ்ட்டில் லெட்டர் மாறி இருக்கு இல்லையா, இதை தான் போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு சொல்லில் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்து மாறி வேற ஒரு எழுத்து வரும். அந்த எழுத்து மாறி வந்தாலும் மீனிங் மாறாது. அதுக்கு பேர் தான் போலி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி போலியை 3 வகையாக பிரிக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு போலியும் இருக்குது. ஃபஸ்ட்டு முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதல்ல வர்ற எழுத்து மாறி வந்ததுன்னா முதற் போலி. இடையில் இருக்கிற எழுத்து மாறி வந்தால் அது இடைப்போலி. கடைசியாக இருக்கிற எழுத்து மாறி வந்தால் அது கடைப்போலி. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பைசல், பசல்ங்கிறத பைசல்னும், மஞ்சள்ங்கிறத மைஞ்சு அப்படின்னும், மயல் அப்படிங்கிறத மையல் ஆகிய சொற்கள்லாம் முதல் போலி. இடைப்போலி பாருங்கள், அமைச்சு, அமைச்சு மை வரணும், அது வராமல் இருந்தால் கூட அமைச்சுன்னு புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இளைஞ்சி அப்படிங்கிறது இளஞ்சின்னு வந்தாலும் சேம் மீனிங் தான். அரையர் அப்படிங்கிறது அரையர் அப்படின்னு வந்தாலும் சேம் மீனிங். இது இடைப்போலி. இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, கேட்டால் டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். அடுத்து கடைப்போலி என்னவாக இருக்கும்? நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா, அரண், அறம், அரண், அதுவும் கடைப்போலி தான். அகன், அகம், அகன். நிலம், நிலன். முகம், முகன். பந்தல், பந்தர். சாம்பல், சாம்பர் எல்லாமே கடைப்போலியில் வரும். இது இல்லாமல் முற்றுப்போலி இருக்குது. அது என்ன முற்றுப்போலி? மொத்த வார்த்தையில் மொத்த எழுத்துமே மாறி இருக்கும், ஆனால் மீனிங் மாறாது. அதுதான் முற்றுப்போலி. ஒரு எழுத்து கூட அந்த எழுத்து ரிப்பீட் ஆகாது, ஆனால் மீனிங் சேமாக இருக்கும். இப்போ 5 அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள். 5, 5. 2 எழுத்து எப்படி இருக்குது? 2 வார்த்தையிலையும் ஒரு எழுத்து கூட ரிப்பீட் ஆகலை, எல்லா எழுத்துமே மாறி இருக்குது, ஆனால் மீனிங் மாறாது. 5ங்கிறது 5ன்னு சொன்னாலும் சேம் நம்பர் தான், நமக்கு நல்லா தெரியும். அப்போது எல்லா எழுத்துக்களுமே மாறி மீனிங் மாறாமல் இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்? மொத்தமுமே போலியாக வந்திருக்கு, அதை முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவோம். பொறுத்துக்க பாருங்கள், பொறுத்துக்க. பந்தர் அப்படிங்கிறது பந்தல்ங்கிறது பந்தர்னு வந்ததுனால இல்லு ஈரா மாறி இருக்கு, அப்போது இது கடைப்போலி. மஞ்சு அப்படிங்கிறது மைஞ்சுன்னு வந்திருக்கு, இது முதற்போலி. 5ங்கிறது ஃபுல்லாகவே மாறி இருக்கு, அப்போது முற்றுப்போலி. அடுத்து அரையருங்கிறது அரா வந்தால் கூட சேமாக தான் வரும், அப்போ இது இடைப்போலி. இதோட இலக்கணம் முடியுது. பேலட் அப்படின்னா கதைப்பாடல். கரேஜ் அப்படின்னா துணிவு. சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை. பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் அப்படின்னா எலொகேஷன். ஒற்றுமைனா யூனிட்டி. முழக்கம்னா ஸ்லோகன். ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம். பேச்சாற்றல்னா எலொகேஷன். இதோட முடிஞ்சிடுச்சு. தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள். நான் முதல் 3 இயலையும் உங்களுக்கு வினாக்களாக கேட்குறேன். எக்ஸாம் வினா மாதிரியே 30 கேள்விகளோட அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.